இப்போ நான் என்னடா பண்ணுறது? ஒன்றுமே இது புரியலையே. அதுக்குள்ளே ஐயோ பிடிச்சிட்டான். ஏய் இன்னொரு லைஃப் இருக்குடா எனக்கு. ஏய் இன்னொரு லைஃப் இருக்குடா, லாஸ்ட் லைஃப் இருக்குடா. 4 லைஃப் தான் முடிஞ்சிருக்கு. அடே போ, அடே பாவி, அட பூடு சமந்தா, வேற லெவல் சமந்தா நீ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரீஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹாரர் டெய்ல் சாப்டர் 2ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கருப்பு கலரில் இருக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக. என்னடா ஓகே, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெப்பலண்ட்டு தூக்கிடுவோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து 3 தடவை அடி வாங்கியிருப்பேன். பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருந்த 2 லைஃப்பையும் நானே கெடுத்துக்கிட்டேன். ஸோ இதனால் நான் வந்து திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து விளையாண்டு இப்போ இதை நான் வந்து செகண்ட் தடவை விளையாண்டுட்ருக்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஃபார்மில் ரிப்பலண்ட் இருந்துச்சா, அதை அப்படியே தூக்கி பேஸ்கெட்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்போ இது ரிப்பலண்ட்டு வச்சு இது கிடச்சிருச்சு, ரோப்பு. ஐயோ அவன் வேறு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி நம்ம இப்படி போயிடுவோம். அப்புறம் எதிர்க்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட போகிறான். குடுகுடுன்னு ஓடு. இங்கே எங்கேயா சுற்றிக்கிட்டு இருக்க போகிறான், அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை. இல்லை அப்பாடா. ஓ அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா. சரி இப்போ எங்கே போகணும்னு எனக்கே தெரியலையே. ஐயோ எங்கே போனேன். ஐயோ இந்த விளம்பரம் வேறுங்க. ஃபார்முக்கு வந்தாச்சு. நம்ம மேக்னெட்டு ரோப்பு ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம். இதை வச்சு நம்ம இப்போ விரிஞ்சு தான் எடுக்க போகிறோம். எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்க 7:30க்கு பிறந்தவனே? முயல் தலையா, முயல், மிஸ்டர் முயல், முயல் தலையா எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்க? ஐயோ இங்கே தான் சுற்றிக்கிட்டு. நேரத்துக்கு நான் உள்ளே போயிருந்தேன்னா அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கியிருப்பான். நல்ல வேலை. ஓடு 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 ஓடு. எங்கடா நின்றுக்கிட்டு இருக்க? எப்போ அவன் வேறு எங்கிட்டு வரப்போகிறான்னு தெரியலையே. ஒரே தொல்லையாக இருக்கு. ஓகே எங்கிட்டு வரானா? ஓகே இப்படி வரான். ஓகே அவன் எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கானே நம்மளுக்கு தெரிய மாட்டேந்தே. ஐயோ அடா பாவி பயலே. ஸோ இது வந்து எனக்கு 3rd லைஃப் கைஸ். ஸோ 3rd லைஃப் தானே? ஆமாம் 3rd லைஃபாக. இன்னும் 2 லைஃப் எனக்கு மிச்சம் இருக்கு, அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி இந்த விளையாண்டுட்டு இருக்கும்போது 2 தடவை அடி வாங்கிட்டேன். இப்போ ஒரு தடவை அடி வாங்கியிருக்கேன். 3 லைஃப் கோவிந்தாவாயிடுச்சு. ஓகே நம்ம குடுகுடுன்னு ஓடிடுவோம். ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம குடுகுடுன்னு இப்படி ஓடி கீழே குனிஞ்சு, இந்த வே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது போகிறதுக்கே. ஸோ நான் ஆல்ரெடி அப்படியே சமந்தாட்டை வந்து கேஸ் கட்டர் பார்ட் 1ல் எடுத்து கொடுத்த மாதிரி நான் இப்போ விளையாண்டப்போவும் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு நடுவில் இவன் தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகணுன்னு வேறு தெரியலையோ. ஐயோ ஸோபா. ஐயோ இந்த விளம்பரம் வேறு. ஃபார்முக்கு வந்து நான் பிக்லாக்கை வச்சு ஓப்பன் பண்ணிட்டேனான்னு தெரியலையே. ஃபார்முக்கு வந்துட்டேன் கைஸ். நான் ஃபார்முக்கு தேவையில்லாமல் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்முக்கு வந்து நான் வளரிக்கிட்டு இருக்கேன். ஃபார்முக்கு வந்து நான் அந்த மேக்னெட்டை வச்சுட்டேன். மேக்னெட்டை வச்சதுக்கப்புறம் ரோப்பை தூக்கிட்டு நான் இப்போ வைக்க போகிறேன். ஓகே அப்படியே போயிடு. அப்படியே எங்கிட்டாவது போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஓகே கட் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. ஃப்ரெஞ்சு டிக்கெட் குடுன்னு ஓடுவோம். ஓகே எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்க? அங்கே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் கருக்கு பையன். ஐயோ பார்த்துட்டானா? பார்க்கலையா? பார்க்கல. நம்ம சைலண்ட்டாக இப்படி உட்காந்துருப்போம். ஓகே அடடே தயவு செஞ்சு போடா அந்த சைடு. ஐயோ இங்கிட்டு வர்றான் ப்ளீஸ்டா. ஐயோ முயல் தலையா தொல்லை பண்ணுறாங்க இவன். தயவு செஞ்சு அங்கிட்டு போங்க. பாடா போயிட்டானா? அடடே இங்கேருந்து பார்த்துட்டான். கொடுக்குறேன்னு ஓடு.
வந்துட போகிறான். இந்த கம்பி வேறு நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீட் ரிட் ஆஃப் சேசிங்லாம் வந்துடக்கூடாது. ஓகே, அவன் எங்கே இருக்கிறான்னு வேறு தெரியலையே. ஓகே, நம்ம போவோம். ஓகே, நான் அப்பாடா நல்ல வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம குடுகுடுன்னு ஸ்கூலுக்கு போயிடலாம். ஸ்கூலுக்கு போனோடனே வந்து இந்த விரிஞ்சு வச்சு நம்ம ஒரு ஒரு கேட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணணும். இந்த கதவை திறந்தோடனே அவன் எதிர்க்க வந்துடுவானோங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது. ஐயோ, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா? ஏன்னா வந்து ஸ்கூல் ரொம்பவே ஒரு டார்ச்சரான ஒரு பிளேஸ்ங்க. அவன் நம்ம மேலே படிக்கட்டு ஏறி போனால் அவன் மேலே வருவான், கீழே போனால் கீழே வர்றான், எங்கே போகிறதுனே அவன் எப்படி வர்றான்னு தோ இந்த மாதிரி தான். நம்ம சுற்றிக்கிட்டு வந்தாலும் அவன் நேராக வந்துடுறான். தயவு செஞ்சு இப்படி வந்துடு சரியா? என்னை சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையன், அடிச்சு பல்ல பேத்து விட்டுருவேன். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான். ஓடு 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 ஓடு. கம்மியரா எதுக்கு நீ என்னை பொம்மையாக மாற்றுறதுக்கா? ஓடு 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 ஓடு. ஐயோ பார்த்துட்டான், நானே பார்க்க வச்சிட்டேன். சரி நாம அவன் வர்ற கேப்புக்குள்ளே ஐயோ 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 வெளில வந்துட போகிறான்டா, உச்சி உள்ளே வந்துட போகிறான்டா. ஓகே, இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். வர்றானோ அப்பாடா, குடுகுடுன்னு ஓடு குடுகுடுன்னு ஓடு. இந்த கேப் வழியாக பூந்து பூரா ரெட்டிஷாக இருக்குது, ரெட்டிஷ். ஸோ இங்கே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குமா, அதில் நம்ம விரிஞ்சு தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்துடும். இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டருக்கு வந்து பாஸ்வேர்டு தேடிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. நான் தேடி முடிச்சிட்டேன். தேடி அது 6ஆம் நம்பர் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எதுக்கு வந்துட மாட்டான்ல, இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அடே நாசமாக போனோன்னே, ஏன்டா நீ தொல்லை பண்ணுறதுக்குன்னே வர்ற? 7:30க்கு பிறந்தவன். ஐயோயோ, தயவு செஞ்சு நீ விட்டுரு. அவனுக்கு எந்த பாவமும் பண்ணல, எந்த புண்ணியமும் பண்ணல. என்ன தான் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானோ இவன். ஸோ வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டேன். ஓகே, வர்றான். அவன் பாட்டுக்கு எங்கிட்ட அங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். டக்குருக்கு பையில எங்கடா அங்கே போகிற? ஓகே, வந்துட்டான். அவன் வந்துட்டான். ஐயோ, கீழே உட்காந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே. உடுக்குதுன்னு கீழே அவன் வர்றானா? இல்லை அவன் இப்படி வரல கைஸ். ஸோ நான் எப்படியோ இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவனை மட்டும் காணோம். எந்த சைடு பூந்து நம்மளை தாறுமாற துவைக்க போகிறான்னு எனக்கும் சத்தியமாக தெரில. ஓகே நான் எப்பாடி. ஓகே, நானும் ரொம்ப நேரமாக நிற்கிறேன். அவன் என்னமோ ஆளையே காணோம். போய் பாஸ்வேர்டு பார்த்துட்டு வந்துடுவோம்மா பேசாமல். பாஸ்வேர்டை பார்த்துட்டு வந்தால் கூட ஏதாவது உருப்படியாக பண்ணலாம். சரி, பாஸ்வேர்டே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். 6ஆம் நம்பருக்கு 597. ஓகே இது வேறு அடிக்கணும் முடிக்குது. ஐயோ, அவன் வேறு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏன் கதவை திறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நல்ல வேலை. டாமியா? ஐயோ, பக்கத்தில் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். கதவை திறந்துட்டு வந்துட்டான். ஓடு 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 ஓடு. ஐயோ, வந்துட்டான். நல்ல வேலை, நேரத்துக்கு பிடிச்சிருப்பான். ஐயோ அப்பாடி, எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்க? ஓடு 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 ஓடு. அவனை இங்கே வர வச்சுட்டு நம்ம ஓடுவோம். ஓடு 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 ஓடு. வாடா 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 வாடா. சீக்கிரமா வா. போயிருப்பானோ? சரி, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க வேணாம். நம்ம குடுகுடுன்னு ஓடி நம்ம பாஸ்வேர்டை போடுவோம். ஐயோ, எங்கடா 6ஆம் நம்பர் இருக்குது? அடே ஃபஸ்ட்டு கதவை அதுவே முடிக்கிச்சு. 6ஆம் நம்பர் 5. ஐயோ, 5 9. மேலே போய் என்னடா? ஐயோ அப்பாடி. ஐயோ, இது வேற கருமந்திரம்.
எப்பா சாமி, ஒரு வழியாக மெடிக்கல் கீ அது என்ன மெடிக்கல் ரூம் கீ எடுத்துட்டேன். ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு எனக்கு. இப்போ அவன் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு வேறு தெரியலையே. ஐயப்பா நெஞ்சு வலிக்கு. வந்துட்டான் 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 வந்துட்டான். நம்ம இப்படி ஓடி நம்ம குடுகுடுன்னு இப்படி வச்சுட்டு ஓட முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். பேஸ்கெட்டில் போய் அவனை ஆளை காணுங்க. பேசாமல் நம்ம கிளம்பிடுவோம். வந்துட்டான். சே நாசமாக போனவன். கிளம்பலான்னு பார்த்தா வந்துட்டான். எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்க? சரி வர்றானா? வந்துட்டு தான் இருக்கான். ஓகே நம்ம பார்த்துட்டான். ஓகே 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 நம்ம குடுகுடுன்னு ஓடி. ஐயோ வந்துட்டான். இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டானா? எப்பா ஓடு 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 ஓடுன்னே 1 மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் ஓட மாட்டேன்றானே. ஸோ அந்த ஆரட் டெயில் மண்டையை வேறு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரிலையே. இப்படி வந்துடக்கூட. அப்பாடா. எப்பா மெடிக்கல் ரூம் கீ எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போவோங்க. இப்போ குடுகுடுன்னு ஸ்கூலுக்கு ஓடு. ஸ்கூலில் தான் இனி நம்ம மெடிக்கல் கீ எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் நம்ம போயிட்டோன்னு வையேன், நம்ம வின் ஆன மாதிரி. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்லீப்பிங் பில்ஸுக்கு ஓடு 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 ஓடு. எங்கிட்டு இருக்கான்? இங்கிட்டு இல்லை. ஓகே நம்ம குடுகுடுன்னு ஓடிடுவோம். ஓகே 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 நம்ம வந்து இங்கே ஐயோ எங்கே போகணுன்னு தெரியலையே. லயர் போகணும். அந்த லயரோட வீடு தான், இந்த முயல் தலையின் வீடு தான். ஓகே அந்த முயல் தலை இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை உள்ளுக்குள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஐயோ இப்போ வேறு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலையே. சரி எங்கிட்டாவது சுற்றுவோம், வழி வந்துடும். ஓகே இப்படி வேணாம், நம்ம இப்படியே போவோம். குடுகுடுன்னு ஓடு. ஓகே லைட்டு நம்ம பர்பிள் கலர் லைட் எரியுது. ஸோ பர்பிள் கலர் லைட் எரிஞ்சாலே அந்த வழி கரெக்டான வழின்னு தான் அர்த்தம். ஓகே ஓகே நம்ம இப்படி தான் ஐயோ இப்படி தான் போகணுமா? இப்படி போகணும். அப்பாடா அங்கே அந்த ஹாரர் டெயில் மண்டையை அங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே கைஸ் ஓகே நம்ம ஃபைனலாக சமந்தாட்ட வந்து கொடுத்துட்டோம். டாம் நீ ரொம்ப நல்லவன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம பிளான் வெயிட் பண்ணு, அவன் ஈவினிங் எனக்கு சாப்பாடு கொடுக்க வருவான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் எப்படியே ஈவினிங் சாப்பாடு கொடுக்க வந்துட்டான். ஓகே ஓகே இந்த ஆரல் டெயில் மண்டை என்ன பண்ணுறான்னு வேறு தெரியலையே. என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. வெல் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். என்னடா நல்ல செய்தி? அது என்ன கிரேட் நியூஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்கிறா. சமந்தா ரொம்ப ரூடாக பேசாத அப்படிங்கிறான். வேறு எதுவும் எனக்கு புரியலப்பா ஒன்றுமே. எல்லாமே ரெடி. நீ இதுதான் உன்னுடைய லாஸ்ட் டின்னர், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஆமாம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய லாஸ்ட் டின்னரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. சரி அப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். என்ன ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னுங்கிறான். அண்ட் இது உன்னோட தப்பு தான் அப்படிங்கிறான். ஆமாம் நான் தான் ஓட பிளான் பண்ணேன், அதனால தான் நீ இப்படி பண்ண அப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். ஓகே இவன் மாஸ்க்கை கழட்டுறான்ப்பா, செம்ம வேறு மாதிரி. அதை நம்மளுக்கு காட்டுவாங்களான்னு தான் தெரியலையே. ஓகே கேண்டில் லைட் டின்னரா? ஏம்மா சமந்தா இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையாம்மா? சமந்தா மாதிரியா இருக்குது இதை பார்த்தா. ரொமான்டிக் காயா? ஏடேய் சமந்தா நீ வந்து சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. சரி சம்திங் டிஸ்ட்ராக்டிவ்மா. விட மாட்டேன்டா ஹாரல் டெயில் மண்டையா. என் வழியில் குறுக்க வர்றியா? தூக்கி போட்டு மிதிக்கிறேன் பாரு. ஐயோ அந்த செங்கல் எடுத்து தூக்கி போடுவோம். ஐயோ வாட் வாஸ் தட்டா? ஐயோ பக் ஆகிட்டானே. இப்போ நான் என்னடா பண்ணுறது? ஐயோ வர்றானோ, வெளியில் வர போகிறானோ? ஏங்க வெளியில் கூட வரல. ஐயோ பக் ஆகிட்டான் போலையே. பக்கத்தில் போனால் பிடிச்சிருவானோ? பிடிக்க மாட்டான், பிடிக்கக்கூடாது. எதுக்கு பிடிக்கிறான்? ஐயோ இப்படி பக்காய் தொலைஞ்சிட்டானே. அடக்கடவுளே. ஐ வில் ஃபைண்ட் யூ. ஐயோ வளரிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம திரும்பவும் எடுத்து அந்த செங்கலை 2-3 தடவை அடிச்சு பார்ப்போம் வெளில வரானான்னு. ஓகே டிக் போடு.
ஓகே, இதை எடுத்து இப்படி இடித்து போடு. ஐயோ ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அட கடவுளே, ஒரு வழியாக அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் கைஸ். நான் வெளியில் போயிட்டு திரும்பவும் கண்டினியூ கொடுத்து உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் செங்கல் எடுத்து நான் வந்து அந்த பர்பிள் கலர் லைட் இருக்குல்ல அங்கே அடித்தேன். ஸோ அந்த ஆரல் டைல் மண்டை அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே, அப்பாடா போட்டுட்டான். நான் கூட என்னடா சோறே தின்னுக்கிட்டு இருக்காளேன்னு பார்த்தேன். ஓகே, ரெட் கலரில் எல்லாமோ. ஓகேப்பா. ஓகே, ஸோ யார் நீ ரெடியா அப்படின்னு கேட்குறான். எஸ், நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிறான். எவ்வளோ வேணாலும் சாப்பிடு அப்படின்னு இவனும் சொல்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரொமான்டிக் டின்னரை தின்றதுக்கு. ஐயோ இது ஓகே. ஐயோ அவள் ஒழிச்சு வச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ் வெளில வந்துட்டு. வாட்ச் தட்டா. ஓ யூ, ஓ மை காட். ஏய் இப்போ நான் என்னடா பண்ணுறேன்? ஐயோ இவனா? அடே இப்படி பிடிச்ச? ஐயோ ஏங்க, ஐயோ அடே இன்னும் எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குடா. என்னடா பண்ணுற? ஏங்க இது என்ன பக்குக்கு ஆயிடுச்சா? அடே என்னடா போடு சமந்தா, வேற லெவல் சமந்தா, நீ வேற மாதிரி. நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறான். ஓகே ஐ எம் ஃபைன் அப்படிங்கிறா. ஸோ வி ஆர் ஃபைனலி கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படிங்கிறாங்க. ஐயையோ இதுக்கு மேலே தானே ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இதே தான். ஓகே, நான் எப்படி உன்னை தேங்க் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நீ இல்லாமல் நான் என்னால் எஸ்கேப் ஆகியிருக்க முடியாது அப்படின்னு. ஐயோ கண்ணை மூடிக்கோங்கப்பா, எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. ஸோ அப்படிங்கிறான். ஐயோ டே நீயோ கண்ணை மூடிக்கோங்கப்பா, எல்லாம் என்னால் முடியல. ஸோ நீங்களாம் சைல்டு தான். ஸோ இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஹாரியை வந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. புவர் ஹாரி அப்படிங்கிறவன் நம்ம ஹாரியை காப்பாற்றலாம். அந்த மார்க்கிங்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, இந்த பர்பிள் கலர் மார்க்கிங்ஸ். அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணி ஒரு க்ளூ மாதிரி கண்டுபிடிச்சா அந்த ஹியூமன் டு டால் டு ஹியூமன் மாற்றலாம். அதை நம்ம எப்படியோ அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறா. அதுக்கு கிட்னாப்பர், ஓஹோ இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதெல்லாம் ஒரு பொய் அப்படிங்கிறான். இல்லை ஹாரர் டெய்லிஷிட், டே முடிச்சு விடுங்கடா, டே டார்ச்சர் பண்ணாதீங்கடா யா அப்படிங்கிறான். எப்போ அட பாவிகளா இன்னுமாடா பேசுகிறீங்க? ஐயோ 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இருட்டாயிடுச்சு. 2 கிலோ ஜோடியாக இவன் பின்னாடி ஜோடியாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அடக்கடவுளே, இவன் பிடிச்சி கடிச்சு வச்சிருவானே. ஓகே என்னடா மாஸ்க் இது? யாரோட மாஸ்காக இருக்கும்? டு பி கண்டினியூ சாப்டர் 3 இருக்குது தெரியும், அதெல்லாம் வந்துருச்சு எப்போவோ. ஓகே இன்னும் கட்சின்னு இருக்கு போலையே. இன்னும் அந்த மேலே அந்த ஸ்கிப்பு சிம்பிள் இருக்குது. என்னடா ஓகே முடிஞ்சு. ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸோ டாட்டா பை பை, லவ் யூ ஆல் கைஸ்.